அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் போட்டு வின்டர் வெக்கேஷனுக்காக இந்தியா போயிருந்தேன். ஸோ அதனால் வந்து வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் நெட் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணவும் ட்ரை பண்ணல. சரி ரிலாக்ஸாக அப்படியே வெக்கேஷன் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாச்சு. நேற்று திங்கக்கிழமை அன்னைக்கு தான் நான் வந்து வந்திருந்தேன். ஸோ நேற்று காலைல ஃபஜ்ரோடே வந்தாச்சு. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் வந்தோம். பட் முடியல. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருந்ததுனால எல்லாருமே தூங்கி ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்தது. அதனால மத்தியானம் எதுவும் சமைக்கலை. நூடுல்ஸ் அப்படி போட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ நைட்டுக்கு வந்து சாம்பார் வச்சு ரைஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுட்டேன். காலைல ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தே வச்சாச்சு. ஸோ கத்திரிக்காய் முள்ளங்கி போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். ரைஸும் வச்சுட்டு அது கூட வந்து எக் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்தது. ஸோ அதனால் வந்து காயெல்லாம் எதுவும் வீட்டில் இல்லை. பக்கத்தில் இருக்க க்ரோசரியில் மட்டும் கொஞ்சமாக மட்டும் அன்றைக்கி சாம்பாருக்கு தேவையானது மட்டும் வாங்கி அன்றைக்கி நைட்டு வந்து டின்னரை முடித்தாச்சு. ஸோ சாம்பாரில் நான் ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே போட்டு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் முள்ளங்கியும் கத்திரிக்காயும் குக்கர்லேயே போட்டு ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து புளி ஊற்றி கொதிக்க விட்டு லாஸ்ட்டாக தாளிப்பும் கொடுத்தாச்சு. தாளிப்புக்கு ஜீரகம், வெந்தயம், கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மட்டும் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கடுத்து அதை அப்படியே தாளித்து கொட்டியாச்சு. ஏற்கனவே நான் வந்து காய் கூடவே வந்து உப்பும் சாம்பார் பொடியும் சேர்த்து கொதிக்க வச்சுருந்தேன். ஸோ அதனால் 1/4 டீஸ்பூன் மட்டும் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும். அதுக்கடுத்து எக் ஆம்லெட் போட்டு அன்றைக்கி டின்னரை முடித்தாச்சு. காலையில் வந்து லேசியாக இருக்கும். நான் இப்போ ரொம்ப நாளாக அப்படியே டச்சு விட்டு போச்சுல்ல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்ததுனால பாக்கெட் மாவு இட்லி மாவே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ காலையில் இட்லி ஊற்றியாச்சு. இட்லிக்கு வந்து சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளிலாம் எடுத்து வச்சுருந்தேன். சாம்பார் ரைஸ்க்கு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ தான் கட் பண்ணிவிட்டு அதை நான் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடாயில் எடுத்துட்டேன். எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு இந்த பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை வாங்க மறந்தாச்சு. ஸோ இன்றைக்கி கருவேப்பிலை இல்லாமையே வந்து உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்தாச்சு. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அது கூட உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வச்சா உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். அதுக்கடுத்து தக்காளி சட்னியை வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு வந்து உளுந்து பருப்பு, கருப்பு உளுந்து தான் சேர்த்துருந்தேன். அது கூட காஞ்ச மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சு நல்லா வதக்கி ஆற வச்சு சட்னியை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. ஸோ காலையில் இப்படி தான் எங்களுக்கு போணுச்சு. ஹஸ்பண்டுக்கும் வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராகவே வந்திருந்தது. நான் எப்போவும் இந்த ஆரியா தோசை மாவு தான் வாங்குவேன். இது வந்து புளிப்பும் இல்லாமல் இருக்கும். நம்ம வீட்டில் அரைக்கிற மாவு மாதிரியே இருக்கும். தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாவே வாங்கியாச்சு. அதுக்கடுத்து எல்லாரையும் வந்து பேக் பண்ணி ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. இன்றைக்கி இப்படி தான் என் பொழுது போணுச்சு. இன்ஷா அல்லாஹ் நாளையிலேருந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி முடிஞ்ச அளவு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ